அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் எல்லா பட்டாணிகளையும் கலந்து சூப்பராக ஒரு சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம் என்னோட ஸ்டைலில். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 500 கிராம் அளவு பட்டாணி எடுத்து நான் காலையில் சைலி டைம்லேயே ஊற வச்சுட்டேன். இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பட்டாணியும் இருக்குது. கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, கருப்பு சன்னா எல்லாமே இதில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு குக்கரில் நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது கூட நம்ம எதுவுமே போட வேண்டாம், வெறும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கரில் எப்படி வேகுதுன்றதை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க, சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதில் பாதி புதினா, இது எல்லாத்தையுமே சேர்த்து முன்ன நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு வெங்காயத்தை வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காம கொஞ்சம் ஒன்று குத்தா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு தாளிச்சிக்கலாம். இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு எண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா இந்த சன்னா மசாலோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப கலர் மாற விடாமல் கொஞ்சம் கண்ணாடி பதமாக, அதாவது பிங்கிஷாக கொஞ்சம் வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். நான் பொடிசாக நறுக்கும் போதே 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 வெங்காயம் கார்னிஷிங்க்கு. அப்புறம் நம்ம எப்பப்போ சாப்பிட்றோமோ அப்போல்லாம் வெங்காயத்தை மேலே தூவி போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால கால்வாசி வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ரொம்பவும் நம்ம கலர் மாற வச்சோம்னா என்ன ஆயிடும்னா அப்படியே பேஸ்ட் மாதிரி, கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது என்ன ஆகும், கொஞ்சம் வாயில நம்ம சாப்பிடும் போது நல்லா கடிப்படும். ஸோ சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இது கூடவே நான் 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இதுல சேர்த்து நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைப்ல ஒரு டைம் ஹரா மசாலா எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சு மசாலா செஞ்சு பாருங்க. சன்னா மசாலா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல எப்படி செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதுல நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் நம்ம கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். இதுல நம்ம இங்க பாருங்க, எவரெஸ்ட் இது இல்லை, இது பாத்ஷாது சோலை மசாலா. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மசாலா யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் இந்த சன்னா மசாலாவை செய்கிறேன். ஒரு பேக்கெட் மசாலா இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 kg சன்னா நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக நான் கிரேவிக்கு தேவைன்னு எடுத்து வச்சுட்டேன். சன்னா அது நல்லா மசாலா கிரேவி செஞ்சு நாங்கள் சப்பாத்தியில் சாப்பிடுவோம். அதனால இப்போ இதில் நம்ம செய்கிற சன்னாவோட அளவு வந்து வெறும் 350 கிராம் தான். இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போய் சீக்கிரமாக தக்காளி மசஞ்சு வர்றதுக்கு நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சன்னா வேக வைக்கும் போது அதுலேயும் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ உப்பு நம்ம கவனமாக பார்த்து சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்த உடனே அந்த ஹரா மசாலா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா, அதோட ஃப்ளேவரும் இப்போ நம்ம சேர்த்துருக்க ட்ரை மசாலா எல்லாத்தோட ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பரா வாசனை வருது. இது நல்லா கொஞ்சம் தக்காளியோட அந்த தண்ணி நல்லா சுண்டி கொஞ்சம் கிரேவி நம்மளுக்கு கம்மியாகணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம மசாலால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதுல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க நம்ம சென்னாவை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. பாருங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணும் போதே சூப்பரா நல்லா சாஃப்டா வெந்துடணும். அப்பதான் இது சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும் போது சென்னால நம்மளுக்கு லைட்டா மாய்ஸ்டர் இருக்கு. ஸோ நம்ம ஃப்ளேமை ஹைல வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆயிடும். சரியா? எவ்வளோ எம்மியா ரெடி ஆகுது நம்மளோட சன்னா மசாலா. பார்க்க எவ்வளோ எம்மியா இருக்கும், டேஸ்ட்லயும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சன்னா மேலே கொஞ்சமா சாட் மசாலா தூவிக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம பொடிசா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மின்னிய, அந்த வெங்காயத்தை தூவிக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான். ஹெல்தியான முறையில நம்மளோட சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்கனாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.